உன் மூச்சு காத்து கூட இந்த இடத்துல இருக்கிறத நான் விரும்பல. போயிடு. அபி வா போலாம். உஷா, பின்ன நீ இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல அபி. வா போலாம். வாய் மூடு உஷா. எவ்வளவு கஷ்டம் சோதனை அதெல்லாம் சமாளிச்சு நம்ம பாடுபட்டது எதுக்கு? இதுக்கு தானே. நான் சொல்றத கேளு. எனக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு தான் ஆகணும். நான் கிளம்புறேன். இல்ல நான் உன்னை போக விட மாட்டேன் அபி. நீ இங்க தான் இருக்கணும். இல்ல உஷா, நீ நல்லா இருக்கணும். இது பாரு, என்னோட பிரார்த்தனை எப்பவுமே உன் கூடவே இருக்கும். நான் கிளம்புறேன். என்ன போக விடு ப்ளீஸ். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். போக கூடாது அபி ப்ளீஸ். இல்ல உஷா, நான் கிளம்புறேன். நான் சொல்றத கேளு உஷா. உன் கல்யாணம் நடக்கணும் உஷா. உஷா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நான் குறுக்க இருக்க கூடாது. நான் கிளம்புறேன். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, இந்த கல்யாணம் நடக்கணும். நான் கிளம்புறேன். அபி ப்ளீஸ் போகாத அபி. நான் கிளம்புறேன்டி. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன நீ சந்தோஷமா இரு. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அப்ப நான் கிளம்புறேன் அங்கிள். நான் கிளம்புறேன். தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. நான் கிளம்புறேன். சொல்லுங்கம்மா அபி கிட்ட போகாத சொல்லு. என்ன தடுக்காத. நீ இரு. அபி இல்ல அபி. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் உஷா ப்ளீஸ். நான் கிளம்புறேன். அம்மா போய் சொல்லுமா ப்ளீஸ்மா. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ். அபி சொன்ன மாதிரி நடந்துக்குமா? அபி இப்ப இவங்க இப்படி பண்றாங்க. அழுத உஷா. அக்கா என்னாச்சு? உஷாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவங்க எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. உஷாவுக்கு கல்யாணம். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம உஷாவுக்கு கல்யாணம் நடக்குது. என் உஷாவுக்கு கல்யாணம் நடக்குது. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றிம்மா. ஓம் வாகர்த்தாதிசம்மர்தோ வாகர்த்த பிரதிவத்ரஜே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் அகஜானனபத்மார்க்கம் கஜானனமகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹம். ஓம் கணாநாஹம் த்வா கணபதிகம் அவாமஹே கவிம் கவீனா உபமஸ்ரமஸ்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்வன்னோதவிஸ்ரேதசாதனம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹம் தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் சகஸ்ரசீர்ஷா புருஷः சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சபோமிம் விஸ்வதோ வித்வா அத்யதிஷ்டதசாங்குலம் புருஷஜேவேதகம் சர்வம் யத்பூதம் யக்ஷபவ்யம் உதாமிருதத்வசேஷானः யதன்னேனாதிரோகதி ஏதாவானஸ்ய மகிமாம் அதோಢ்யாஜாகிஷ்ய பூருஷः பாதோஸ்ய விஸ்வபூதானி த்ரிபாம் தஸ்யாமிருதம் தேவி என் உஷாவுக்கு கல்யாணம் நடக்குது. கஞ்சனா வா. இந்த பார், அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா. தஸ்மாத்யாதா அஜாவஜா தத்புருஷம் வ்யததோஹ ததிதாவ்யகல்பயன் முகங்கமஸ்ய கௌபாகே தாபோர்பாதா வுட்சேதே பிராமணோ அஸ்ய முகமாசேத் பாதோ ராஜன்யக்ஷதः
கெட்டிமேளம் ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே உஷாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அக்கா சரிவா போலாங்க. அச்சதை போடுமா. உஷாவோட கல்யாணத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கணும். எனக்கு அதுவே போதும். ஐயோ போலாம் வா. அர்ஜுன், அஞ்சலி நீயும் போய் அம்மாக்கு மருந்து வாங்கி வந்துருங்க. ஏய் ஆதி, ஆதி, ஆதி நில்லுடா. நீ பாட்டு தனியா போனா என்ன அர்த்தம்? சொன்னா கேளு பாட்டி. எல்லாம் எனக்கு தெரியும். வாமா, 2 பேரும் சேர்ந்தா வரணும். வாங்க, சேர்ந்து நில்லு. வா லலிதா, ஆர்த்தி எடுத்துட்டு வாமா. போம்மா. சம்பந்தியம்மா, என்ன நீங்களா? எங்க வந்தீங்க? இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பால் பழம் கொடுக்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிடைக்கலான்னு. என்னது பால் பழமா? என்ன முறை வேண்டி கிடக்கு? நடந்த கூத்துக்கு பேர் கல்யாணமும் கிடையாது, நீங்க எனக்கு சம்பந்தியும் கிடையாது. மரியாதை எங்கிருந்து போயிடுங்க, இல்லைன்னா அசிங்கமாயிடும். என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசி? வாய் மூடு. இனிமே சம்பந்திங்கிற வார்த்தை சொன்ன அப்புறம் அசிங்கமாயிடும். முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். இல்ல சம்பந்தி, நான் என்ன சொல்றேன்னா, இப்படி எல்லாம் நீங்க ஷட் அப் வாட்ச்மேன். என்னையா பண்ற? இங்க வாயா. கண்டவங்கள உள்ள விட்டுட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியா? வெளியே போங்க சார். வெளியே தள்ளு. வெளியே போங்கம்மா. போங்கம்மாடா, போங்கம்மா. நீ வா சார், வெளியே போங்க சார். போங்க சார், அட போங்க சார். ஏய் ஆதி, ஆதி வந்து சேர்ந்து நில்லுடா. யார கேட்டு ஆர்த்தி எடுக்கிற? ஏய், என்ன காரியம் செஞ்ச? காஞ்சனா, என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் ஆன குழந்தைங்கள ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவழைக்கணும், அதுதான் முறை. கல்யாணமா? எதை கல்யாணம்ங்கற? இன்னைக்கு நடந்ததையா? இத பாருமா, இவ கழுத்துல தாலி ஏறினது நானும் என் பையனும் செஞ்ச பாவம். வேற வழி இல்லாம இவளுக்கு அவன் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. தாலி ஏறிட்டதுனால இவளை நான் மருமகளா ஏத்துக்கிட்டதா அர்த்தம் இல்ல. பைத்தியக்காரி, என்ன காரியம் செஞ்ச? நம்ம பேர குழந்தை வயத்துல வளருது தெரியுமா உனக்கு? ஆமா, நம்ம வீட்டு குழந்தைய வயித்துல சுமக்கிற எவ்வளவு ஒருத்தி இவ, அவ்வளவுதான். அதுக்கு மேல இவகிட்ட எனக்கு எந்த விதமான உறவோ மரியாதையோ கிடையாது. காஞ்சனா ப்ளீஸ் சும்மா இரு.
நீ சும்மா இருமா. இவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க என்னால முடியாதுமா. இதுதான் என்னோட முடிவு. என்னோட எண்ணத்துக்கு மாறா யாராவது நடந்தீங்கன்னா அப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன். ஆதி உள்ள வாடா. உஷா, இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதாம்மா. நீயும் எதிர்பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் காஞ்சனா. அவளோட குணம் அப்படி. நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட்டுக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். வா. மேல போம்மா. போம்மா, பாட்டி சொல்றேன் போ போ. அபி அபி வாங்க அங்கிள். வாங்க ஆண்டி. அபி இல்லையாம்மா? உள்ளதான் இருக்காங்க. உள்ள போங்களே. அபி அபி வாங்கம்மா வாங்க. என்னாச்சு இந்த நேரத்துல படுத்துட்டு இருக்க? உடம்புக்கு ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் டயர்டா இருந்தது அதான். சரி. ஒரு வழியா உஷாவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுமா. ஆமாம்மா. அபி, கல்யாணம் நடக்கும்போது கூட மனசுல ஓ ஞாபகம் தான் இருந்துச்சு. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. இவ்வளவு அதே தான் சொன்னா. அதான் வந்தோம். எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. உன்னோட புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா நடந்ததுமா. அது போதும்மா. ஆனா எங்களுக்கு தான் மனசுல ஒரு பெரிய குறை. என்ன அங்கிள்? உஷா கழுத்துல தாலி ஏறும்போது நீ அங்க இல்லாதம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு நாங்க யாருமே காரணம் இல்லம்மா. நீதாம்மா, நீ மட்டும்தாம்மா. ஆமா அபி. அபி, நான் உஷாவோட அம்மா. இருந்தாலும் நான் அவளை முழுசா புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அவளோட அதிக நாள் செலவழிச்சதே இல்லை. அவளும் ஒரு தீவ மாதிரி தான் எங்ககிட்ட இருந்து விலகியே தான் இருந்தா. பல நாள் அவளை நினைச்சு, அவ எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு தூங்காமையே இருந்திருக்கேன்.
ஆனா கடவுள் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவளுக்கு கொடுத்து எங்களோட வேதனையை தீர்த்துட்டாரு. அப்பாவோட பொறுப்பு, அம்மாவோட பிரியம், ஃப்ரெண்டோட அக்கறை, இது எல்லாத்தையும் உன் மூலமா உஷாவுக்கு கிடைக்க வச்சுட்டான். என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்ன பண்ணணுமோ அதுதான் நான் பண்ணேன். நீ அடக்கமா பேசுற அபி. இந்த காலத்துல தன்னோட வேலை, தன்னோட வாழ்க்கைன்னு எல்லாரும் சுருங்கி போயிட்டு இந்த உலகத்துல ஃப்ரெண்டுக்காக நீ எவ்வளவு அக்கறைப்பட்டிருக்க. நீ எவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவிச்சிருக்க. ஏதாவது தவறு நடந்திருந்தா உன்னோட உயிருக்கும் வாழ்க்கைக்கும் ஆபத்து வந்திருக்குமே. இப்படிப்பட்ட சிக்கலான விஷயத்துல ஈடுபட்டு நீ ஜெயிச்சிருக்க. உண்மையிலேயே இது சாதாரண விஷயம் இல்ல அபி. அம்மா, உஷாவோட கஷ்டம் என்னோட கஷ்டம், அவளோட சந்தோஷம் என்னோட சந்தோஷம், அவ்வளோதான். உன்னோட அடக்கத்துக்கும் பெருந்தன்மைக்கும் உன் முன்னால என்னால நிக்க முடியலம்மா. உன்னை நான் எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன், திட்டியிருக்கேன். வேற யாராவதா இருந்தா பதிலுக்கு கோவப்பட்டிருப்பாங்க, விலையை கூட போயிருப்பாங்க, இல்லைன்னா விரோதியை கூட மாறி இருப்பாங்க. ஆனா நீ எதையுமே மனசுல வச்சுக்காம ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்ட. என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. என்ன மன்னிச்சுடா அபி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இது பாருங்க, நீங்க உஷாவை திட்டினா நீங்க என்ன உஷா கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? ஆ? உஷா மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. அம்மா, நீங்க உஷாவை போய் பாத்தீங்களா? போனோம்மா. எங்க மேல ஆதி வீட்டுக்காரங்க கோவமா இருக்காங்க. சம்பிரதாயத்துக்காக பால் பழம் கொடுக்கறதுக்கு அவங்கள கூப்பிட போனோம். ஆனா காஞ்சனாமா எங்களை வீட்டுக்குள்ளே வரவிடாம வாசல்லையே தடுத்துட்டாங்க. அதுக்காக நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா? போணும். என்ன அங்கிள் இது? உங்க பொண்ணு நீங்க பாக்குறத யாரால தடுக்க முடியும்? சரி ஆனந்தி, ஆனா தடுத்துட்டாங்களே. அப்புறம் ஆனந்தி, உனக்கு கூட நாங்க நன்றி சொல்லணுமா? அபி கூட சேர்ந்து இந்த கல்யாணம் நடக்க நீயும் நிறைய கஷ்டப்பட்டிருக்க. என்ன அங்கிள் இது? இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு. இல்லம்மா, பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து போராடி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிங்க. எங்க சந்தோஷத்தை நாங்க வேற எப்படி வெளிப்படுத்துறது? சரி, நீங்க அக்கா கூட பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா. ஆமா, அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓஹோ, சரி சரி. அவங்க வந்தா நாங்க வந்துட்டு போனோங்கிறத சரி. சொல்லிடுங்க. ஓகே, வரேம்மா. சரி அங்கிள். வரேன். போயிட்டு வாங்கம்மா. வரேங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி.